படம் பார்க்க ரொம்ப எல்லாமே இருந்துச்சு. காமெடி இருந்துச்சு, ரொமான்ஸும் வந்து ரொம்ப ஒரு இதாகவும் காமிக்கல, எல்லாமே டீசெண்டாகவும் இருந்துச்சு பார்க்க. அதே மாதிரி லாஸ்ட் இப்ப பொண்ணுங்களுக்கு இந்த மாதிரி நிறைய நடந்துட்டு இருக்கு டைம்ல அவங்களுக்கும் அடுத்த ஒரு லைஃப் இருக்கு அப்படின்றதுக்கு வந்து ஹீரோ வந்து ரொம்ப இதா காமிச்சிருக்காரு. அவங்களுக்கு அடுத்த லைஃப் இருக்கு. அந்த ஆல்ரெடி அந்த ஹேண்டிகேப்பா இருக்காருல்ல, அவர் வந்து அவரோட எமோஷன் வந்து லாஸ்டா ரொம்ப இதா காமிச்சிருக்காரு. இவங்க இந்த மாதிரி உள்ளவங்க வந்து அப்படியே நம்ம உயிர் போனாலும் பரவாயில்ல அவங்க அழிக்கணும் அப்படின்ற சீன் வந்து ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு சார். இன்னும் நிறைய தடவை பார்க்கலாம் போல. பிடிச்ச சீன் படத்துல எந்த சீன் ரொம்ப ஹைலைட்டா பயங்கரமா இருந்துச்சு? சீன் வந்து உணர்ச்சிபூர்வமா இருந்தது. லாஸ்டா அந்த பையன் வந்து அந்த மாதிரி சீன்ஸ் இத கிளைமாக்ஸ்ல வந்து அளவு. ஆமா ஆமா, கிளைமேக்ஸ்ல வந்து அந்த ஹீரோ வந்து அவங்க கையை டச் பண்றதுக்கே அந்த அளவு அவ்வளோ ரெஸ்பெக்டா அந்த ஹீரோயினை நடத்துனாங்க. அது நல்லா இருந்துச்சு, அப்படியே நேச்சுரலா இருந்துச்சு. அதாவது பாக்குறவங்க எல்லாருக்கும் நம்மளோட ஓல்டு ஞாபகம் வரும், அது மாதிரி நல்லா இருந்துச்சு. நேச்சுரலா எடுத்திருக்காங்க, நல்லா இருந்துச்சு. நல்லா இருக்கு, செம்மையா இருக்குங்க. எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கா? அதோட பயங்கரமா இருக்கா? அதோட சூப்பரா இருக்கு. காமெடியில அப்படி இருக்கு, குடும்ப கதையா இருக்கா? அப்படி நல்லா சூப்பரா குடும்ப கதையா தான் இருக்கு. இப்ப அறிமுக நடிகர் ஒருத்தர் இருக்காப்ல, அந்த நடிகர் வந்து அறிமுகம் மாதிரி இருக்கா? பார்க்க இயல்பா நடிக்கிறாப்லையா? இல்ல நல்லா இயல்பா நடிக்கிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை டைரக்டர் அப்படின்னு அவங்க இதுல வந்திருக்காப்ல, அது எப்படி இருக்கு அந்த கேரக்டர்? அந்த டைரக்டர் செம்மையா இருக்குங்க, ஒன்னும் சொல்ல முடியாது. அவர்தான் காமெடி இது பண்ணிருக்காப்லையா? இதெல்லாம் சிங்கப்புலி காமெடியில எப்படி இருக்கு உங்களுக்கு? சிங்கப்புலி காமெடினா நல்லா அருமையா இருக்குங்க, எந்த பிரச்சனையும் இல்ல, நல்லா இருக்கு படம், செம்மையா இருக்குங்க. சொல்லுங்க, நீங்க எப்படி இருக்கு படம்? இருக்கு சூப்பரா இருக்குங்க. சூப்பரா இருக்குங்களா? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு.